காலை வணக்கம். நீங்க எல்லாருமே பட்டம் விட்டுருப்பீங்க இல்லையா? பட்டம் விட எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? காற்றுள்ள திசையில அந்த பட்டம் என்ன பண்ணும்? வானத்தை நோக்கி பறக்கும். அதை பத்தின ஒரு சின்ன கதை. ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா பட்டம் விட ஆரம்பிச்சாங்க. இந்த காற்றோட திசைக்கு அந்த பட்டம் என்ன பண்ணுச்சு? மெதுவா மெதுவா உயர்ந்து வானத்துல உயரமான இடத்துல ஒண்ணு சந்திக்குச்சு. அப்ப அந்த 4 பட்டங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் இந்த நூல்னாலதான் நம்ம என்ன பட்டிருக்கோம்? கட்டுப்பட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நூல் என்ன பண்ணிட்டே இருக்கு? நமக்கு வழிகாட்டிட்டே இருக்கு. நாம அந்த நூலுடைய பிடிப்புக்கு ஏற்ப நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு சுதந்திரமா பறக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நூல்ல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்? சுதந்திரமா பறக்கலாம் அப்படின்னு 4 ஒண்ணு பேசிக்குது. அப்ப சரி, அவங்க 4 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 4 பட்டங்களும் என்ன பண்ணுது? நூல்ல இருந்து அருந்து அதனுடைய திசைக்கு போக ஆரம்பிக்குது. அப்படியே போக போக ஒவ்வொரு பட்டமும் ரொம்ப சந்தோஷமா பறக்குது. ஒரு பக்கம் ஒரு கிழக்கு திசையில ஒண்ணு, மேற்கு திசையில ஒண்ணு, 4 பக்கமா பறந்து ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருக்கு. திடீர்னு வேகமா காத்தடிக்கவும் அந்த பட்டங்களுக்கு என்ன இல்லை? நூலுடைய பிடிப்பு இல்லை இல்லையா? அதனால அந்த பட்டங்கள் என்ன பண்ணுச்சு? ஒண்ணு போய் மரத்து மேல விழுந்துருச்சு, ஒண்ணு கம்பியில போய் விழுந்துருச்சு, ஒண்ணு கீழே விழுந்துருச்சு. அப்படி எல்லாமே விழுந்து இந்த பட்டங்கள் எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அப்பதான் அதுங்களுக்கு புரியுது, நம்ம அந்த பட்டம் எதுக்கு, அந்த நூல் எதுக்கு அப்படின்னா நம்மள சரியான திசையில கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த நூல் அப்படிங்கறத அந்த பட்டங்கள் புரிஞ்சுக்குது. அது போலதான் அந்த நூல்கள் யாரு அப்படின்னா உங்களால கட்டப்பட்டிருக்க, உங்களுக்காக கட்டப்பட்டிருக்க யாரு? ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த நூல் மாதிரி உங்களை சரியான திசைக்கு, அந்த பட்டங்கள் எப்படி சரியான திசைக்கு போறதுக்கு அந்த நூல்கள் உதவுதோ அது போலதான் உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நீங்க சரியான திசையில போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க? அதிகமான உங்களை பாதுகாத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்காங்க, இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதேன்னு சொல்லி உங்களை வழி நடத்துறது யாருன்னா அவங்க தான். அப்ப அவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பட்டங்கள் வாங்கலாம், படிச்சு நிறைய பட்டங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா அந்த நூல இருந்த பட்டங்கள் போல நம்மளும் என்ன பண்ணுவோம்? வழி தெரியாம திசை தெரியாம போயிடுவோம். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? முயற்சி எடுத்து படிக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து நமக்கு ஆல் பாஸ் கிடையாது. எல்லாருமே படிச்சீங்கன்னா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அப்படி படிக்கல அப்படின்னா ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல தான் உட்காரணும். அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. அப்ப நல்லா படிச்சீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்த லெவலுக்கு போய் நிறைய பட்டங்கள் வாங்கி சாதிக்க முடியும். அப்படி சாதிச்சீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளா இருக்கும். நன்றி, வணக்கம்.